JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தின்னூர் பாரத் நகர் பகுதியில் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. ஹில் சிட்டி ரோலர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஓசூர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் மாவட்டத்திலேயே முதன்முறையாக சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த 200 மீட்டர் செயற்கை சாய்வு ரோலர் ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரம்மாண்ட துவக்க விழா நடைபெற்றது. தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மாநில தலைவரும் அகில இந்திய ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் செயலாளருமான முனைவர் ஆர். பிரதாப்குமார், மாநில செயலாளர் சொக்கலிங்கம், துணைத் தலைவர் மனோகர் மற்றும் ஸ்கேட்டிங் மைதானத்திற்கு நிலம் வழங்கிய சிவண்ணா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிற்சியாளர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. ஸ்கேட்டிங் விளையாட்டினால் மாணவர்களின் வாழ்வில் ஏற்படும் உயர்வுகள் குறித்தும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விழாவில் விரிவாக பேசப்பட்டது. இதையடுத்து விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் விளையாட்டு இலச்சினைகள் அடங்கிய கொடிகளை ஏற்றி வைத்து மைதானத்தை முறைப்படி திறந்து வைத்தனர். தொடர்ந்து சிறு குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற விறுவிறுப்பான ஸ்கேட்டிங் பந்தயத்தை அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முனைவர் ஆர். பிரதாப்குமார், ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன், ஓசூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் சார்பாக கடந்த 63 ஆண்டு காலம் கலந்து இந்த விளையாட்டு அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 35 ஆண்டுகள் கடந்து 36வது ஆண்டுகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த ஓசூரில் முதல் முறையாக 200 மீட்டர் ரிங்க் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த ஊர் மக்களுக்கும் மரியாதைக்குரிய சிவண்ணா திரு மனோகர் அவர்களுக்கு தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பாகவும் ரோலர் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விளையாட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக நம்முடைய மாணவர்கள் தான் விளையாட்டு கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து முதன்மையாக வருகிறார்கள். கடந்த முறை கூட 2 மருத்துவக் கல்லூரி சீட்டு வாங்கியிருக்காங்க. மெனி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி மெனி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்குது. முதல் 100 சீட்டு இருந்தது. பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய இதுவால் 500 சீட்டாக உருவாக்கப்பட்டது. பிறகு தற்போது உள்ள அரசாங்கம் 500 சீட்டிலிருந்து 1000 சீட்டாக உயர்த்துவதற்கு கடந்த முறை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அவர் செய்வார். அவர் ஒரு விளையாட்டு வீரர் என்பதனால், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பதனால் கண்டிப்பாக எங்களுடைய விளையாட்டிற்கு இன்னும் அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவார் என்று எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவரோட பயணிக்கிறதுக்கு. மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவருக்கு இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம், நேரு ஸ்டேடியத்தில் இண்டோர் சைனாவில் கொரியாவில் இருக்கிற அளவுக்கு எங்களுடைய ஸ்டேடியத்தை உருவாக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக உருவாக்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒரு ஓப்பன் ஸ்டேட் மீட் உருவாக்குவதற்கு இங்கே பயணித்துக்கிறதுக்கு அவர் முறையிட்டிருக்கார்கள். அதுக்குண்டான ஈசி மீட்டிங்கில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஷியனில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா 23 மெடல் வாங்கியிருக்காங்க. வேர்ல்ட்ஸில் 4 மெடல் வாங்கியிருக்காங்க சார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில். இந்த முறை ஏஷியன்ஸ் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. இது வந்து ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு. சென்னையில் கொண்டு வரத்துக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் மற்ற மாவட்டங்களில் அந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் கொண்டு வரதுக்கும் உண்டான முழு முயற்சி எடுத்துருக்கோம். கடந்த மாதம் வந்து அவர்கள் வந்து சண்டிகர், நொய்டாலெலாம் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். டிசம்பர் ஜனவரியில் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். கண்டிப்பாக தமிழகத்தில் வந்து ரோலர் ஸ்கேட்டிங்கினுடைய ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடக்கும். அது ஓசூரில் கூட நடக்கலாம் சார்.